ஒரு மெடிடேஷன் மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரப்போகிற தோல்வி முன்னாடியே தெரியும். ஒரு ப்ரடிக்ஷன் தெரியும், அது இன்ட்யூஷனாக மாறி சொல்லும். பட் அதை கவனிக்க தெரியல. நிகழ்வுகளை சுற்றி இருக்க மனிதர்களை நிறைய பேர் கவனிக்க தெரியல. தப்பான மனிதர்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு ஒரு நாள் பெரிய அடி வாங்கும்போது ஆமாம் தப்பான மனுஷன் கூட பழகிட்டு நம்ம புலம்புறோம். ஏன் அவங்க நம்ம கூட பழகும் போதே அது தெரியலன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கேனராக இல்லை, நம்மளோட மைண்ட் ஒரு ஸ்கேனராக இல்லை. அதற்கு தான் சொல்கிறேன், மெடிடேஷன் பண்ணுங்கள், கோல்டன் ஹவர் பண்ணுங்கள், லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது. சரியா? உங்களால் எல்லாமே பண்ண முடியும். உங்களை யார் தடுப்பது? அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது, சில தவிர்க்க முடியாத கெட்ட பழக்கங்களை பிடிச்சோ பிடிக்காமலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை அடிமையாக்கி வச்சுருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை எழுதுங்க, ரைட் டவுன். அதை வரிசையாக எழுதுங்க. 1 2 3. நீங்கள் கோவப்படுறது கூட ஒரு கெட்ட பழக்கம் தான். ஒரு ஈகோவை காட்டுறது, கெத்து காட்டுறது, திமிரா நடந்துக்கிறது, லேட்டாக வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள். சீக்கிரம் தூங்கி